ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து நம்ம மல்லி வந்து இருந்தாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் வந்து பொறுமையாக இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்தது, என் பொறுமையை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இழக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம அன்னபூர்ணியை வந்து வார்னிங் வந்து கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு இல்லாத இடத்துல வந்து எவன் இருந்தாலுமே வந்து அவனை வந்து வெட்டி சதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் வந்தாலும் விட்டாங்க. அதே மாதிரி நம்ம ராஜேஸ்வரி வந்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. என்னடா இவங்களே வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, பொண்ணு வீட்டாருக்கே வந்து இந்த தைரியம் வரும்போது இவ்வளோ வந்து பேசும்போது நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு நம்ம வந்து சும்மாவாக இருக்கணும், நம்மளும் வந்து அளப்பறையை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்ந்தீங்க, உங்களுக்கு அவ்வளவு தான் மரியாதை அப்படின்னு வந்து ஒரே வாரத்தில் வந்து முடிச்சிட்டாங்க. என்னடி உனக்கு என்னடி மரியாதை, உனக்கு வந்து ஒரு மானங்கட்டவ, நீ உனக்கு போய் ஒரு இன்னும் மரியாதை வேறு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் நீ வந்து கனடாவில் இருந்த மாதிரியே ஒரு ஃபாரின் காரி மாதிரி அடி நடந்துக்கிற, நீ வந்து ஒரு தருதலை ஒன்றா நம்பர் 420 இருப்ப போலகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்குறாங்க. சரி ஓகே, எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து சொல்லி கேட்குறாங்க, என்னப்பா இது உங்கள் கண்ணு முன்னாடியே எவ்வளோ தப்பு நடந்தாலுமே வந்து நீங்கள் வந்து தப்பாக வந்து ஒரு வார்த்தை கூட வந்து தட்டி கேட்க மாட்டீங்க. அம்மாவுடைய ஆல்பம் வந்து எதுக்காக, உங்களுடைய ஆல்பம் வந்து எதுக்காக வந்து எரிக்க சொன்னீங்க? பிற்காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து சண்டை வந்திருக்கலாம், பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது இந்த ஆல்பத்தை வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து இப்படி வந்து எரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டிங்களா? எதுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சென்ஸ்ன்றதே கிடையாதா? நான் இப்படி பேசுகிறேன்னு மட்டும் என்னை வந்து தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து விஜய் கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு வந்து விஜய் வந்து கரெக்டான கேள்வி, அது நெத்தி அடி அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டான கேள்வி தான் வந்து கேட்குறாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு வந்து நம்மளை வந்து சாவடிக்கிறா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினைக்கிறாரு. என்னது கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாவடிக்கிறாளா? கரெக்டாக சின்ன பிள்ளையாக இருந்தாலே வந்து என்ன கேட்கணுமோ அதுதான் வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து மறுபடியும் ஒரு ரிக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க. எங்களை வந்து கனடா வந்து கூட்டிகிட்டு போவீங்களா போக மாட்டிங்களா? அது வந்து இன்றைக்கே இப்போவே எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு நீ இப்போ வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்படி அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா வந்து என்ன நடக்குது இங்கே, அவள் வந்தாலே வந்து எனக்கு வந்து எல்லா 7.5 நாட்டு சனியும் வந்து கூட வந்த மாதிரி வந்து இருக்குது. அதனால் வந்து மல்லியை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இல்லை. ஒன்று வந்தால் நீ வா, இல்லட்டா வந்து இங்கே இரு உன் அம்மா கூடயே. அதுக்கப்புறம் வந்து உன் அம்மா புத்தி தான் வந்து உனக்கும் வரப்போகுது. எது இருந்தாலுமே வந்து சொல்லாமல் செய்யாமல் வந்து பண்ணுறது எல்லாம் உன் இஷ்டத்துக்கு வந்து நடந்துக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ வந்து அப்படி தான் வந்து மல்லியும் வந்து நடந்துகிட்ருக்கா. அவள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கா. என்னது அவள் இஷ்டத்துக்கா? அம்மா வந்து யார் இஷ்டத்துக்கும் வந்து ஒன்றும் செய்ய கிடையாது. நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், அப்பாவுக்காக வந்து நான் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அம்மா வந்து அந்த வேலைக்கு வந்து போனாங்க. கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய எய்மே. அதனால தான் வந்து அம்மா வந்து வேலைக்கு வந்து போனாங்க. அம்மா ஒன்றும் திருடல, ஒன்றும் யாருக்கிட்டேயும் வந்து போய் பிச்சை எடுக்கலை. உழைச்சி வந்து சம்பாரித்தாங்க. உழைச்சி சம்பாரிச்சதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஊதியம் தான் வந்து கொடுப்பீங்களா? இப்படி வந்து அவமானம் தான் வந்து படுத்துவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நான் வந்து அம்மாவை வந்து அமைச்சிருக்கவே மாட்டேன். வேலையை வந்து போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த ஆதரவற்ற ஆண்டி வந்து பாவம், அவங்க வந்து இருக்கிற உண்மையை வந்து சொன்னாங்க. ஆமாம், வீட்டில் வந்து அம்மாவுக்காக என்ன மரியாதை இருக்குது? ஒரு மரியாதையும் வந்து கிடையாது இந்த வீட்டில். அம்மா கிட்ட வந்து ரூபா வந்து காசு கிடையாது. அன்றைக்கி வந்து வெறும் 125 ரூபா வச்சுட்டு உங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி வந்து நினச்சாங்க. அந்த 125 ரூபாயை வச்சுக்கிட்டு தான் வந்து இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு பஸ் பிடிச்சிட்டோ வந்து அந்த இடத்துக்கு வந்து போய் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அது கூட வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியலன்னா, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்குன்றதுக்கு காரணமே வந்து மல்லி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னடா இது இவ்வளோ விஷயத்த வந்து நம்ம வந்து மறந்துட்டோமே. மல்லி வந்து நமக்காக வந்து எல்லாமே வந்து இறங்கி வந்து செஞ்சுருக்கா. ஆனால் மல்லிக்காக வந்து நம்ம வந்து ஒன்றுமே வந்து செஞ்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கிட்ட வந்து போய் பேசும்போது யார் வந்து பார்த்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து பார்த்துறாங்க. ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டு, என் புருஷன் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வரும்போது நீ யார் என்னை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி உதைக்காத குறையாக வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.